தனுசு ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதி என்பர்கள் வேலையினால பிரச்சனை, பல தனுசு ராசி என்பர்களுக்கு காதல்னால பிரச்சனை அப்படிங்கிறத கடந்த காலத்துல போலியான முறையில போலித்தனமா இவங்களை ஏமாத்துற நிலைமையில இருக்கவங்க இவங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பாங்க. போகலினாலும் போயிருவாங்க. உண்மையான காதல் நிலைச்சிருக்கும். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு வந்து கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, பாவரா முழு பாதி சுபர் பாதி பாவர்பாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறான்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள், ரொம்ப நாளா எங்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், எல்லாமே வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சி காலத்திலே உங்களுக்கு கேட்டது நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு உச்ச நிலைக்கு அடைகிறார். சோ இவங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலைக்கு போறது, இவ்வளவு நாட்களாக எது கிடைக்கல, எது நடக்கல, எது பிடிக்கல அப்படின்னு இருந்தாங்களோ அதெல்லாம் மாற்றமடைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை, தன்னம்பிக்கை தைரியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் நம்முடைய தனுசு ராசிக்கு இருக்கு. இவங்களுடைய சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால சந்தோஷங்கள் நினைத்திருக்கும், சங்கடங்கள் விலகும், சனி பகவானுடைய ஆதிக்கம் குறைந்து குருவுடைய அருள் பெற்று மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசியில நம்மளுடைய தனுசு ராசி ஒன்று. கண்டிப்பா சார். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமையுமா சார்? அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் தான் வெளிநாடு, அயல்நாடு அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த 12ஆம் இடத்தை நம்முடைய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக அற்புதமா இருக்கனால இவ்வளவு நாட்களாக முயற்சி எடுத்து நான் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் ட்ரை பண்ணேங்கிறவங்க இந்த வட்டம் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம், வெளிநாடு வேலைக்காகவா, வெளிநாடு ஆன்மீகத்துக்காகவா, வெளிநாடு இன்ப சுற்றுலாவாங்கிறத அவங்க சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணுங்கிற சொல்லலாம். வெளிநாட்டிலே இருக்கேன், எனக்கு அந்த நாட்டுல சிட்டிசன் வாங்கணும்னு ஆசை, வாங்க முயற்சி பண்றேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அந்த நாட்டுல இப்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா உறுதியாக ஜூன் மாசத்துல இருந்து இவங்களுக்கு வெளிநாட்டுல சிட்டிசன் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு கிரக ரீதியம். கண்டிப்பா சார். இவங்களோட பொருளாதாரம், தனவரவு இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் இவங்களுடைய மகர ராசி, அதாவது இவங்க ராசிக்கு 2ஆம் இடம் தான் மகர ராசி. சோ அந்த ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்க, சோ 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை மூலமா பார்க்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதா நம்முடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லா விதத்திலும் ஒரு எஸ்கார்ட் பாதுகாப்பு இருப்போம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு பாதுகாப்போட தான் நம்முடைய தலைவர்கள் வெளியே வருவாங்க, நடந்து போவாங்க. காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் முக்கியமானவர்கள் தெரியும். அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. சோ அதே போலதான் நம்மளுடைய தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது.
தனிமையில இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புடன் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய நபர்கள் மூலமாக அங்கீகாரம் பெறக்கூடிய பாதுகாப்பு கிடைக்க போகுது. அதாவது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குருபவன் பார்க்கறதுனால நடுவுலதான் ராசி. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள சிறப்பாக கம்பீரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு சூப்பரா இருக்கு. தன வரவு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நான் ஏற்கனவே எங்கேயா பணம் கொடுத்துருந்தாங்க, பணம் கொடுத்த இடம் வரமாட்டேங்கி அப்படிங்கிற கவலை இருந்தாலும் சரி, அதே போல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் இல்லை, வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் போட்டுருவாங்க, அதுல லாபம் வரும்னு நினைக்கிற நம்முடைய தனுசு ராசிக்கு உறுதியாக இப்போ இருக்கிற பொருளாதாரத்தை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. கண்டிப்பா சார். இவங்களுக்கு திருமணம் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பாதி என்பர்கள் வேலையினால பிரச்சனை, பல தனுசு ராசி என்பர்களுக்கு காதல்னால பிரச்சனை அப்படிங்கிறத கடந்த காலத்துல இருந்துச்சு. சோ அந்த நிலை மாறப்போது உண்மையாக நேர்மையான முறையில இவங்க கூட காதல் பண்றவங்க நிலைச்சு நிற்பாங்க. போலியான முறையில போலித்தனமா இவங்களை ஏமாத்துற நிலைமையில இருக்கவங்க இவங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பாங்க. போகலைனாலும் இனிமே போயிருவாங்க. உண்மையான காதல் நிலைச்சிருக்கும், சந்தோஷம் கூடவே இருக்கும். கண்டிப்பா சார். ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அதிர்ஷ்டங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னே லாட்டிச்சுட்டு ஏதாவது ஒரு வழியில பணம் புதையல் நினைக்காங்க. சோ அது நம்மளை பொறுத்தவரை அது கணிக்கக்கூடிய பிரார்த்தனை நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். சோ பொதுவாகவே இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. என்ன அதிர்ஷ்டம்னா இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இவங்க யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, கொடுத்த பணம் வருமானு எதிர்பார்க்காங்கன்னா தரவே மாட்டேன்னு நினைக்கிறவன் தந்துட்டு போயிடுவான். இவங்க நகை யார்ட்டையா கொடுத்து ஏமாந்தாங்கன்னா அந்த நகை மீண்டு வரும். கட்டாயமா மீட்டு எடுக்கக்கூடிய பாக்கியம் அதுவே திடீர் அதிர்ஷ்டமா இருக்கும், திடீர் யோகமா இருக்கும். இவங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் தேடி மன்னிப்பு கேட்டு போவாங்க, அதுவும் திடீர் அதிர்ஷ்டம். கண்டிப்பா தான். காசு பணம் மட்டும் திடீர் அதிர்ஷ்டம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்னா எந்த கடவுள் வழிபாடு சிறப்பா இருக்கும் சார்? நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போறாங்க. ராசி அதிபதி 8க்கு போறதுனால இவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு வியாழக்கிழமையாச்சும் இவங்க நவகிரகத்துல உள்ள குரு பகவானை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களே உருவாக்கி இறைவனுடைய அருளாலும் குருவுடைய பரிபூர்ண ஆற்றலாலும் சிறப்படைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போது கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.